Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Hold up. Hey. Hey. Dear viewers, Campana அடிச்சு தள்ளுங்க. நீங்க பாத்தீங்களா சூப்பர் ஓவர் அடிச்சு தள்ளிட்டாங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் இந்த வருஷம் ஐபிஎல்ல. Yeah, first super over DC pulling off ஒரு blinding victory Chica. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கோஸ்டிங் டுவர்ட்ஸ் விக்டரி. அங்கேருந்து சூப்பர் ஓவர்ல மிச்சல் ஸ்டார்க் கலக்கி ஷிம்ரான் ஹிட்மாயர் பண்ற காமெடி, ராஜஸ்தான் எடுத்த சர்டன் டிசிஷன்ஸ்லாம், ரன் அவுட்ஸ், அதுக்கப்புறம் ஏன் நிதிஷ் ராணா அன்பிள சூப்பர் ஓவர்ல அந்த கேள்விகள்லாம். பட் நேத்திக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி தான் 245 விட்டாங்க. ஆனா நேத்திக்கு பாத்தீங்கன்னா 111 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. the lowest ever total in IPL. Shreyas Iyer last year gave up the highest ever total. This year he defends the lowest ever total. Chahal coming back to form, lot of talking points Chica. And adukapro a crucial week coming ahead. Mumbai Indians, SRH, CSK. இந்த 3 டீமோட ஃபேட் இந்த வாரமே தெரிஞ்சிரும் Chica. So anyway, let's come straight to today's match Chica. We'll start with today's match. What a victory for DC Chica. Actually speaking, I tell you what, actually I'm cruising now on stage there. They should have won with one more to spare. The way Nitish Rana, Dhruv Joral ஆடினாங்க, எல்லாருமே ஆடி SSC Jaiswal played superbly, Sanju played superbly in the top. அப்பா சஞ்சு சைட் ஸ்ட்ரெயினால whatever it is, he could not. இதே சஞ்சு ஆடினா மேட்ச் த்ரூ அவங்களுக்கு ஆக்சுவலா. சஞ்சு பாவம் ரிட்டையர்ட் ஹர்ட்ல போயிட்டான். சஞ்சு SSB செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ரியான் பராக் ரொம்ப ஆனா ஓவரா கேஷுவல் அவுத்து விடுறான் மச்சான். ரியான் பராக் ரொம்ப கேஷுவலா. I thought he played too casually. Nitish Rana was brilliant, outstanding. I thought the Nitish Rana, Dhruv Joral அந்த பார்ட்னர்ஷிப்ல அவங்க வின் பண்ணி கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். அங்க I think they should have won without one word to spare. I think they missed it a lot. Yeah, kudos to Delhi Chica. ஏன்னா செமையா கேமை புல் பேக் பண்ணாங்க. ஆக்சுவலி அக்ஷர் பட்டேல் நல்ல bowling சேஞ்சஸ் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போலான்னு he pushed the game towards the end and Mitchell Starc delivered when it mattered Chica. மிச்சல் ஸ்டாக்கோட விக்கெட் ஆஃப் நிதிஷ் ராணா அந்த ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல லாஸ்ட் ஓவர் வந்து. ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஓவர், டிஃபெண்டட் 9 runs Chica. I thought that is where experience of Starc and a time and again big moments like he stands up Chica. மச்சான் 6 பால் 6 யாருக்கு சரக்கு இறக்கிட்டான் போட்டு 6 பால் 6 யாருக்கு சிக்கு அவன் ஹைட்ல ஸ்டார்ட் இதுல ஹைட்ல போச்சு அந்த ட்ரெஜெக்டரி பார்த்தா சிக்குன்னு வருது. அதுல போடுறான் அவன் ஸ்டார்ட். அண்ட் நீ சொன்ன மாதிரி அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பார்ட்னர் ரிவர்சிங் ஆப்னஸ் வேற அவனுக்கு. அண்ட் ஹெட்மேன் ஐ தாட் லாஸ்ட் இஸ் தேர். ஹெட்மேன் அடிச்சிருக்கணும் மச்சான். ஹெட்மேன் been there for a long time. ஹெட்மேன் சரி Dhruv Joral அவங்க அடிக்க முடியலையே. The only question I would ask you is நீங்க ஹிட்மேன் அடிச்சிருக்கணும்ன்றீங்க. Was it great bowling that prevented Hitmar to hit Chica? அதுவும் இருக்குல்ல. I thought Starc bowled brilliantly Chica on the last 2 overs. I thought Starc was outstandingly brilliant. I accept Starc was outstandingly brilliant. Honestly speaking, the RR were cruising. Actually, till the 18th over, RR was right on top. The 18th over batting, let's say, யார் நீ ஃபேவரட் செஞ்சது நீ சொல்லு பார்க்கலாம். RR were favorites அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறமே. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா ஆடின விதம் அங்கதான் கொஞ்சம் ஃபினிஷிங் வேணும். ஸ்டார்ட்லாம் விடு, நீ அங்கதான் ஒரு ஃபினிஷிங் டச் வரணும். ஏன்னா ஃபுல் டீம் இருக்காங்க உள்ள. உனக்கு ஹெட்மேயர் இருக்கான், Dhruv Joral இருக்கான், நான் ஆடிட்டு இருக்கான். ஃபுல் பேட்டிங் லைனப் இருக்கு உள்ள. ஸ்டில் இந்த சென்ஸ் தட் only 4 down தேவை. அங்க அந்த மாதிரி போட்டோம்னா you cannot. அதனால இப்ப ததியில தோத்தாமல இருக்காங்க. இன்னும் எழுந்துக்கவே மாட்டாங்க. இந்த மேட்ச்க்கு அப்புறம் எழுந்துக்க முடியாது அவங்களால. இனால் ஃபேனஸ் எழுந்துக்க முடியாது. இப்ப 7 matches 2 losses போயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலா அவங்களும் 7-2ல இருக்காங்க. எல்லாரும் 7-2 பாட்டம்ல இருக்காங்க. So point I'm trying to make is, dear viewers, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல the batsman should finish it off. That is where I thought Hitmar, Dhruv Joral all let it go. Even Nitish Rana to a certain extent. 51 சூப்பர் ஆனா நிதிஷ் ராணா பிரில்லியன்ட் ஆனா. அங்கதான் ஃபினிஷ் பண்ணிட்டு போனோம். அங்க அவுட் ஆயிட்டு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அங்கதான் தட் இஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ. அங்கதானே வந்து அந்த மிச்சல் ஸ்டாக்கோட பிரில்லியன்ஸ் டர்ன்ட் இட் ரவுண்ட் நான் சொல்லுவேன் Chica. ஏன்னா 145ல ரிவர்ஸ் ஆகி பெர்ஃபெக்ட்டா யார்க்கர்ஸ் நேல் பண்ணாரு Chica. இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு சைட்ல நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். யூ ஷுட் நாட் லெட் இட் டு தி லாஸ்ட் ஓவர். அதுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும். பட் அந்த மிச்சல் ஸ்டார்க் போட்ட விதம் இட் வாஸ் ஜஸ்ட் bowling at its highest level Chica.
நீ 20th ஓவர் பார்த்தா எஸ் நீ 20th ஓவர் ஸ்டாக் 9 ஓவர்ஸ் வின்னு நினைச்சேன். அப்பவே தெரியும் அவுட் இவங்க மச்சான். அவன் இந்த மாதிரி எவ்வளவு ஓவர்ஸ் போட்டிருக்கான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. யாக்க சக்கு அப்பா ரிவர்ஸ் சிக்குன்னு வருது இருக்கு. அவன் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா டோபோடு போல இருக்கு. கேபிபி குறி பார்த்து போடு. ஒரு பவுண்டரி கூட கொடுக்கலடா 20th ஓவர்ல. ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஓவர் ஆக்சுவலி இன்சைட் எட்ஜ் பவுண்டரி ஹிட்மயர் ஜஸ்ட் மிஸ், ஃபர்ஸ்ட் பாலே போல்டா இருக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்லயும் அதே மாதிரி வந்து டெலிவர் பண்ணாரு. ஆனா சூப்பர் ஓவர்ல ஹிட்மயர் என்ன காமெடி பண்ணின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி கட்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு நோ பால் 4 கட்சிச்சு. தேவர் இந்த டிரைவிங் சீட் சீக்கா, தேவர் இந்த டிரைவிங் சீட். நெக்ஸ்ட் 2 பால் 2 ரன் அவுட். தே ஷுட் ஹவ் காட் அட்லீஸ்ட் 16 to 18. அங்கேருந்து விட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? ஆர்ஆர் காமெடி பண்ணாங்க. ஹெட்மயரை விடு. யாராவது ஹெட்மயர் பராக் டோட்டலி நாட் இன் குட் ஃபார்ம். ஹெட்மயர் நாட் இன் கிரேட் ஃபார்ம். நீ யார் அனுப்பிச்சு போப்பீங்க? யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் நிதிஷ் ராணா அனுப்பிச்சிருப்பேன். ஓகே சஞ்சு சாம்சன் பேட்டிங் ஆரம்பிச்சதா நிதிஷ் ராணா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அனுப்பிச்சிருப்பேன். அவங்க 2 டாப் பேட்டர்ஸ் அனுப்பதை விட்டுட்டு நீ ரியான் பராகையும் ஹெட்மயர் அனுப்புற. என்ன இது? வாட் இஸ் ரேஷனல் பிஹைண்ட் தி டிசிஷன் தெரியவே இருக்கு. இது ஒரு பெரிய மீட்டிங் வேற வேண்டியிருக்கு. You send the 2 of your best batsmen. Are these 2 the best of your batsmen? No chance. உனக்கு பாத்துருங்க கஷ்டப்படுறாங்க இவங்க. ரியான் பராக் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கா அந்த சீசன். நாட் இன் கிரேட் சீசன். அண்ட் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா ஆடுற மச்சான் ரியான் பராக். கொஞ்சம் அவுத்து விட்டுதுனா இதெல்லாம் ஆர்டினரி ஸ்கோர்ஸ் பா, இதெல்லாம் நத்திங் கிரேட். கொஞ்சம் ஆர்டினரி ஆடுறான் ரியான் பராக் இந்த ஐபிஎல்ல. அவனை இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை ஓபன் பண்ண வச்சிருக்கீங்க. ஹெட்மேன் எப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க 2 பேர் 50 அடிச்சிருக்காங்க. அவன் இவன் 50 அடிச்சிருக்கான். ரியான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 50 அடிச்சிருக்கான். நிதிஷ் ராணா அவங்க இவங்க யாரும் அடிச்சிருக்காங்க ஓப்பனிங்ல. எனக்கு புரியவே இல்லை, என்ன ஐடியான்னு புரியல எனக்கு. எல்லாருக்கும் அதே கேள்விதான், ஏன் நிதிஷ் ராணா உள்ள வரலன்னு. அட்லீஸ்ட் நிதிஷ் ராணாவது அமைச்சிருக்கலாமே. ஏன்னா இந்த மேட்ச்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, அவர் ஆல்ரெடி நல்ல டச்ல இருந்தாரு. பட் having said that, kudos to Mitchell Starc because I thought he was completely brilliant. அங்க பேட்டிங்ல அபிஷேக் பொரல் நல்லா ஆடினாரு, நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் திருப்பி சுத்தி அவுட். பட் சாம சுத்திட்டு இருக்காங்க. But the turnaround was Akshar Patel Chika இன்னைக்கு. bowlingலயும் wicket, அவருக்கு actually 2 wicket கட்சிருக்கணும். bowlingலயும் wicket, but battingல 34 or 14. I thought that innings was the turnaround Chika. That innings was the one helped Delhi get to 180 plus. இல்லாட்டி சான்ஸே இல்ல Chika. Honestly speaking, today Akshar bowled brilliantly and he underbowled himself. 3rd or 4th over bowled இல்லையா actually. bowlingல செம்மையா bowling போட, battingல செம்மையா ஆடினா. So அந்த ஒரு மாதிரி அக்ஷர் பட்டேலோட ஆல்ரவுண்ட் டிஸ்பிளே, a little bit of captaincy, not losing faith in the team at all. நீ பார்த்தனா கரெக்டா bowling சேஞ்ச் கொடுத்தான். குல்தீப் யாதவ் கரெக்டா நல்லா bowling போட்டா. விப்ரி கொடுத்தா, விப்ரி விக்கெட் எடுக்கலாம் தூக்கிட்டா ஃபர்ஸ்ட்லயே போடு. And மோஹித் சர்மா he insisted with மோஹித் சர்மா. நீ பார்த்தனா அவன் மோஹித் சர்மா கட்சியில பாரு 4 ஓவர் 38 தான் கொடுத்தாங்க. அவனு மிச்சல் ஸ்டார்க் தான் really helped to win the game today actually. So that way I think அக்ஷர் பட்டேல் தான் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணான். Honestly speaking, அக்ஷர் did a brilliant job. அப்புறம் உங்க தத்துப்பிள்ளை வந்து as usual finishing the match in style. ஒரு சரியான ஸ்லோவர் ஒன் கட்டு, ஸ்டப்ஸ் வந்து ஒரு 6. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு பேட்டிங்ல, பட் அந்த மாதிரி ஒரு விக்கெட்டா இருந்தது. நாட் த யூசுவல் டெல்லி விக்கெட். இட் வாஸ் ஸ்லோ, இட் வாஸ் டர்னிங். ஐ தாட் போத் டீம்ஸ் பேட்டட் ரியலி வெல். ஸ்டாப்பிங் அண்ட் கமிங். ஆக்சுவல் அதான்டா இந்த மாதிரி விக்கெட்ல சேஸ் பண்ணச்சே ஆர்ஆர் பிரில்லியன்ட்டா ஆனாங்க. If you look at it, they were dominating the bowling. Yes. They didn't let the spinners settle down. They didn't let the spinners settle down. They didn't let the medium pacers settle down. They were scoring at a fantastic run rate. எப்படி அங்க விட்டாங்க? யசஸ்வி ஜெய்ஸ்வால் was striking the ball very well. Sanju Samson was striking the ball very well. Nitish Rana was striking the ball very well. நீ பாருங்க எல்லா ஹெட்மயர் was reasonably striking. Dhruv Jurel was striking the ball well. And they had so many partnerships. எங்க தெரியுமா சீக்கா மாறிச்சு? சஞ்சு சாம்சன் உள்ள போனாரு பாத்தீங்களா இல்லையா? பராக் வந்து அங்க பால் சாப்பிட்டாரு. அப்படியே மொமெண்டம் அப்பதான் சரி ஆர்ஆர் பக்கத்துல இருந்து என்னன்னா they didn't lose wickets, but they weren't able to get those big overs. எல்லாமே வந்து 8 runs 9 runs 8 runs 9 runs towards the end. அது பிக் ஓவர் வரும் பிக் ஓவர் வரும் பிக் ஓவர் வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எண்ட்ல அந்த பிக் ஓவரே வரல சீக்கா. ஆக்சுவலி எனக்கு எது பராக் 3 வரானு தெரியலையே. நிதிஷ் ராணா 3, பராக் 4 அம்சிட்டு இருக்கு. அதான் பராக் also played very casually. I'm telling you for the 4th time today. His approach, I'm not for the approach. இந்த மாதிரி approach வந்து ரொம்ப கேஷுவல். லுக்ஸ் லைக் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்ரோச். I'll do it அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல வரா மாட்டிட்டாங்க. Could Jofra Archer have bowled Chika actually, or Sandeep Sharma was the better option? ஏன்னா Jofra என்ன ப்ராப்ளம்னா, Jofra Archer வந்து has a tendency to leak runs. But actually speaking, best bowler யார் பார்க்கணும்?
But Sandeep Sharma has done a brilliant job in the past. So பாவம் அவன் சந்தீப் சர்மா ஏன் ஸ்லோ பவுன்சருக்கு போனான்னு தெரியல. அவன் போட்ட ஒரு யாருக்கர் சூப்பரா போட்டான் பாத்தியா, ஒரே பாதம் யாருக்கு போட்டான், நல்லா போட்டான். அது he should have gone for the Yorkers. I think he also got confused. மச்சான் டோட்டல் ஒரு 12 தான்டா. இதன் 16 to defend பண்ணிருப்பான் சந்தீப் சர்மா. 12 to defend அது டெல்லி மாதிரி சின்ன போட்டி கிரவுண்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு. அவங்க பாரு கிளீனா 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் அனுப்பிச்சாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ஆகும் ஸ்டப்ஸ். அவங்க 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் அனுப்பிச்சாங்க. இவன் 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் அனுப்பிச்சாங்க. RR deserved to lose today for the silly decision they took. Yeah, so DC இப்போ 5 wins Chika, 6 games left, just 3 wins away from a possible playoff spot. அவங்க sitting pretty at the top. GT in second, RCB in third, Punjab in fourth. In the fourth தான் actually or 2 weeks back I think I predicted this 4. I'll maintain with this 4. I'm still as of now maintaining with this 4 to come through the top 4. ஆனா Punjab, what a brilliant pull off Chika. அந்த மேட்ச் பத்தி பேசலாம். இப்போ RR அதனால 7ல just 2 wins. They are staring at 6 7 out of next 7. They should probably win 6. They have to turn their season around. Ana, let's come to Punjab Chika. 111 potla match gali govinda vada TV off பண்ணலாம்னு நினைச்சா 62 for 2 வேற அவங்க திருப்பி in reply 8 overs என்னடா மேட்ச் ஓவர். And then Chahal comes in Chika. Chahal வந்து இவ்வளோ நாளா எங்கடா செஹல்னு came, turned the match around, ஒரு hope கொடுத்தாரு, ஒரு bad decision, Rahane didn't go up and suddenly everything started turning. He started bowling like the magician he was. அந்த ஒரு ஓவர்ல ரிங்கு சிங் அந்த பால் எடுப்பான் தெரியுமா, ரிங்கு பால் எடுப்பான் தெரியுமா, அது பால் அப்படியே லூப் பண்ணி விடுவான், ரிங்கு போய் ஆடிட்டு டிங்குன்னு போயிட்டாங்க. என்ன டெலிவரி பார்த்த ரிங்குது, அந்த டெலிவரி பார்த்த நின்னு மச்சான் அது லூப் கொடுப்பான், ரிங்கு போட்டு ஃப்ரண்ட் அப்படியே ஆடுவான், ஆடி போட்டு தேவுடா அந்த மாதிரி டெலிவரிஸ் எல்லாம் பார்த்தேன்னு இதெல்லாம் மேஜிக்கல் டெலிவரி. அதுக்கு அடுத்த பால் இவன் அவுட் ஆடும், அந்த இந்த அந்த மனோகர் இந்த என்ன வரும் அந்த இவன் ஸ்கூப் பண்ணி அவன் அவுட் ஆவான். சோ அது கரெக்டா பிரில்லியண்டா போய் இவன் நிக்க சைட்ல போய் நிப்பா பாரு கேப்டன் ஸ்ரேயஸ். சோ 4 விக்கெட் when you have 4 wickets and imagine and he'll come and bowl again. அதுக்கப்புறம் ultimately everything fell on this fellow's heads. What's he called? Andre Russell. 2 6 அடிச்சா கூட கவலை ஒண்ணு பண்ணணும் வச்சான். They were on top ஆனா பட் ஆனா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. அந்த சைடு வந்து காலி ஆயிட்டாரு. யான்சன் அலாங் வித் ஜெயல் bowling was brilliant. அந்த ஸ்டம்ப்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா தான். ஆனா யான்சன் போட்டான் பாத்தியா மச்சான், என்ன வேணா சொல்லு, அது சொல்லி ஃபர்ஸ்ட் விக்கெட் போல் எடுப்பான், அதுக்கப்புறம் ஆன் த ஸ்பாட் போட்டு எடுத்தா. ஈவன் அது லாஸ்ட் ஓவர் போட்டு குரூஷியல் போர் மச்சான் ரசல் போடுச்சு கூட திங்கில் எடுப்பான். நீ பார்த்தா அனாவசியமா he was not deviating. இப்போ ஸ்கோர் கார்டு காமிச்சு நான் பார்த்தேன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி was playing very well actually. அங்கிரிஷ் ரகுவன்ஷி was looking very dangerous. மச்சான் அவன் என்ன சொன்ன, இந்த பேட்டிங் ஆர்டர் மச்சான் ரொம்ப நான் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. டிஎஸ் இஃப் ஐ அம் ரைட், ஐ அம் நாட் ரைட் டேக் கிரெடிட். நான் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் இந்த கேகேஆர் பேட்டிங் ஒரு கேஸ் பேட்டிங் சொன்னேனா இல்லையா, நான் சொன்னேனா இல்லையா, அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் இஃபி தான் பாக்குறதுக்கு, ரொம்ப இஃபியா இருக்காங்க. அஜிங்கியா ரஹானே வந்து எஸ் அது ப்ராப்ளி போயிருக்கலாம் கால், அது வேற விஷயம். நீ பார்த்தா குவிண்டன் டிகாக் ஒரு 97 அடிச்சா, அதுக்கப்புறம் ஆளு அட்ரஸே காணவன. நீ வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கோர் பண்ணி, ரிங்கு சிங் தடவனா, ஆண்ட்ரே ரசல் ஒரு 2 6 அடிச்சா காலி. சோ நீ பார்த்தனா எவ்ரிபடி that middle order looks very very ordinary. அவங்களுக்கு அந்த சுனில் நாராயண் குவிண்டன் டிகாக் அடிக்கலனா அது அங்கிரிஷ் ரகுவன்ஷி அடிக்கலாம் பண்ண முடியாது அவங்களால. சடன்லி கேகேஆர் பேட்டிங் லுக்ஸ் very very ordinary. அனி Yeah, I mean Ajinkya Rahane was a big part of their batting Chika. எல்லா வின்னிங் மேட்சஸும் நீங்க பாத்தீங்கன்னா ரஹானே தான் பிக் கான்ட்ரிபியூஷன் ஆக்சுவலி. அவங்க என்னன்னா உங்களுக்கு வந்து ரஹானே நீ ஃபர்ஸ்ட் சீசன் பிக்னஸ் அவன கேப்டனா கேட்டிங்க, கம்பல்சரி 11 ஆடணும்ன்றீங்க, ஆடிதான் ஆடணும். இந்த பேட்டிங் லைனப் வச்சு டு யூ திங்க் they really have the wherewithal to qualify? சான்ஸே கிடையாது. bowling இருக்கு, அவங்க bowling டெஃபினட்டா இருக்கு. அனி bowling நல்லா இருக்கு அனி, பட் நீ பார்த்தனா bowlers are good, I don't say no, but இந்த பேட்டிங் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. I don't think it is that bad a batting Chika. நீங்க it is bad ani let's be very honest, let's call spade a spade. அவங்க வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கான், நல்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்கான். மீதில இல்ல Chika, நீங்க வெங்கடேஷ் ஐயர் எவ்வளவு வருஷமா கன்சிஸ்டன்ட் ஆடி எவ்வளவு வருஷம் ஆச்சு வெங்கடேஷ் ஐயர்? கரெக்ட், 100% அக்ரி வித் யூ. வெங்கடேஷ் ஐயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட பொசிஷனே ராங்னு சொல்லுவேன். அவர் நம்பர் 3ல தான் சூப்பரா ஆடினு இருக்காரு. இப்போ அஜிங்கியா ரஹானேல இருக்கிறதுனால வெங்கடேஷ் ஐயர் இஸ் நவ் ஸ்டக். I will go one step further saying குவிண்டன் டிகாக் தூக்கி ரமானுல்லா குர்பாஸை எடுத்துட்டு வாங்க. குவிண்டன் டிகாக் அடிச்சு நிறைய நாள் ஆச்சு ஆக்சுவலி ஐபிஎல்ல. குர்பாஸ் could be a dangerous fit and he could probably be better. அது ஒரு நான் சொல்லுவேன்.
ஆனா ஆன் பேப்பர்ல இந்த ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் அது பாக்குறதுக்கு ரமன்தீப் சிங் தேர் ஆல் குட் பிளேயர்ஸ். என்னன்னா இந்த சீசன் ஃபார்ம்ல இல்ல கம்ப்ளீட்டா. மச்சான் ஆன் பேப்பர்னா எல்லா டீமும் நல்லா இருக்கு. ஆன் பேப்பர்ல எந்த டீமும் நல்லா தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் நல்லா தான் இருக்கு, SRH நல்லா இருக்கா, CSK நல்லா தான் இருக்குது. எல்லா டீமும் ஆன் பேப்பர் லுக்ஸ் குட் மேன். ஆல்சோ லுக்ஸ் குட். அப்படின்னு பார்த்தா லக்னோ லுக்ஸ் குட் சம்டைம்ஸ். ஃபார் சம்டைம் லக்னோ அப்பாட்ட கட்டி அவங்களே தே லுக் குட். லக்னோட பேட்டிங் வே பெட்டர் பேட்டிங் than KKR பேட்டிங் சீக்கா. லக்னோட பேட்டிங் அதான் சொல்றேன், லக்னோ இஸ் ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் லைன். ஆன் பேப்பர் தேர் ஆர் தி பிரில்லியன்ட் சைட் சொல்ல வர. லக்னோ இஸ் காட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் லைனர்ஸ். ஐ அம் நாட் சேயிங் நோ. Who says no? They got one of the best batting line. They have a problem with the bowling. Lucknow's got a problem with the bowling. LHC bowling தான் இருக்கு. But the point is, now இப்ப பார்த்தா டைம் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தா நீ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். now நாளைக்கு பார் சன்ரைஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ். யா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வித் மும்பை இந்தியன்ஸ். இது ஜஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்ல சீக்கா. It is going to be such a week that Sunrisers Hyderabad, Mumbai Indians and CSK இவங்க மூணு பேரோட fate can be decided this week சீக்கா. This is the turning point. Whoever is going to make that push, ஏன்னா மூணு டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட்ல. சோ மூணு டீமும் அதான் மூணு டீமுக்கும் கேரண்டி கிடையாது டாப் 4 ஸ்பாட். ஏன்னா மூணு டீமும் வந்து சொதப்பி இருக்காங்க ஸ்டார்ட்ல. சோ அவங்க ஸ்டார்ட்ல சொதப்பினால இந்த மூணு டீம்ல மோஸ்ட் லைக்லி 2 டீம் காலி இந்த வீக் அப்படின்ற 17th April நாளைக்கு வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ் டாப்ல. அது ஏன் தெரியுமா சீக்கா? why I'm saying that நான் ப்ரொடியூசர் பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்களே. why I feel from that 3 நீங்க சொல்வீங்களே 2 teams can make a run ன்னு, only 1 can make a run. ஏன்னா டாப்ல எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கா. அங்க டிசி பாருங்க 6ல 5. அவங்களுக்கு வெறும் 3 விக்டரி தான் தேவை. ஜிடிக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, அவங்க ஹாஃப்வே ஸ்டேஜுக்கு. ஆர்சிபிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. பஞ்சாப் they stole one big victory yesterday. சோ அவங்களுக்கு ஒரு மோஜோ இருக்கும். பாரு அவங்க மார்க்கஸ் ஸ்டாய்னஸ்லாம் டிராப் பண்ணாங்க லாஸ்ட்ல. ஜாஷ் இங்கிலீஷ் ஆக்சுவலி இல்ல, அது ஒரு மட்டமான மூவ். அது ஆக்சுவலி மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் டிராப் பண்ணது. ஐ டோன்ட் நோ how they got away with one. அவங்க பண்ண தப்புக்கு வந்து they should deserve to lose that game, but they got away with one. So this week is going to decide everything Chika, and it starts with today. SRH versus Mumbai Indians Chika, blockbuster game. ரெண்டு டீமும் ஒரு சூப்பர் விக்டரியில இருந்து வராங்க. Mumbai defending one superb total against Delhi. SRH chasing 245. யாருக்கு சீக்கா இந்த edge? They are going to play in Wankhede, so Mumbai Indians oda home. Mumbai Indians have the edge there. 5 times they won. SRH ரெண்டே வாட்டி தான். Toss is going to play a crucial factor. இல்லையா இல்லாட்டி how is this going to go சீக்கா? But both the teams win the toss, both the teams elect the ball only. No, that's the kind of thing. But I still believe tomorrow, the team win batting first and scoring about 210 runs can win the game tomorrow. That's my gut feel. Yes, pona match SRH சொல்லலாம், நீ top 45 chase பண்ணி அச்சாப்பா அப்படின்னு சொல்லலாம் நீ. I agree with you that Johnny point. But I still believe batting first, scoring 210, that team will win first tomorrow. But I don't know, suddenly the due factor. But the due factor எடுத்தா அந்த நியூ பால் எடுக்க முடியாது, செகண்ட் பால் எடுக்க முடியாது. அதனால எடுக்க முடியறதுனால அவங்களுக்கு என்ன அந்த பால் கிரிப்பா இருக்கு. அந்த செகண்ட் நியூ பால் எடுத்தனால சாண்டர் பண்ண வின் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு டெல்லில. Yeah, you can change the ball. New ball கிடையாது, you can change the ball. So நீங்க second ball sorry, ஒரு fresh ball. ஒரு ஃப்ரெஷ் பால் உங்களுக்கு கையில கிடைக்கும். அதனாலேயே அந்த சாண்ட்னர் அது பார்த்தோம், அந்த விக்கெட்ல கிரிப் ஆச்சு. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் சீக்கா, செகண்ட் இன்னிங்ஸ்ல பால மாத்தினாங்க நடுவுல. மிச்சல் ஸ்டாக்கு நல்லா ரிவர்ஸ் ஆச்சு. ட்ரை பால் ரிவர்ஸ் ஆச்சு. So maybe the due factor slowly coming in every ground, but avlo aava நினைக்கிறேன். இன்னைக்கு கூட டியூல ரொம்ப வரல இருந்தது சீக்கா. இன்னைக்கு டியூ இருந்தது, பட் அந்த பால் சேஞ்ச் ஒரு நல்ல ஃபேக்டர் சீக்கா. இட் இஸ் குட், இட் இஸ் ஈவனிங் அவுட் தி கேம். So நான் என்ன பண்ணுவேன், நான் ஸ்டில் டாஸ் வின் பண்ணி you bat first. See, I don't know, from the last 2 games that I've seen of SRH and Mumbai Indians slowly are getting the bowling combination right. Bumrah has not yet come to the full rhythm yet. They've got the bowling, but SRH in a bowling combination, they've not got it right yet. That's the whole problem for them. I thought last game ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் செட் ஆற மாதிரி இருந்தது சீக்கா. இந்த ஈஷான் மலிங்கா பாடியோ வந்து சேஸ் பண்ணாங்க, அவங்க பேட்டிங்ல வின் பண்ணாங்க நீ போற மேட்ச். அந்த மாதிரி கிரவுண்ட் இல்ல சீக்கா. அனி நான் என்ன சொல்றேன், அனி ஒரு bowlingல யாரெல்லாம் இருக்கா SRH bowling பாரு, நீ சொல்லு யாரெல்லாம் bowling உங்களுக்கு. I'll tell you something. Mohammad Shami is due சீக்கா. அவர் வந்து இந்த வான்கடே விக்கெட் என்ஜாய் பண்ணுவாரு சீக்கா. One of his favorite grounds வான்கடே. ஞாபகம் வச்சுக்கோங்க. Tomorrow's match will be good. If Shami is a total letdown this year, let me be very frank. That's the whole problem I'm talking about. Shami is a total letdown.
பட் அந்த பக்கமும் நீங்க பாருங்க, ஷமி இஸ் லெட் டவுன்ன்றீங்க, அங்க வந்து ரோஹித் சர்மா ஹஸ் பீன் a big let downல இந்த வருஷம். So he is not in the best of form. It's going to be a close contest tomorrow. I'm not able to take So Shami versus Rohit Sharma யார் வின் பண்ண போறாங்க அந்த பேட்டில்? அது வேற தெரியாது. I'm not saying SRH நீ பார்த்தனா இப்ப ஒரு போட்டா அனி 17 நாளைக்கு போடுப்பா ப்ரொடியூசர் அந்த டேட்ஸ் எல்லாம் போட்டாங்க பாரு. செம டேட் நீ சொன்ன மாதிரி 17 நாளைக்கு வந்து SRH Mumbai Indians, that is today 20th April MI CSK, 23rd April again Mumbai Indians and SRH, probably they played Hyderabad, then against SRH CSK, திருப்பி 25th at Chennai. So இந்த ட்ரை சீரிஸ் மாதிரி இருக்குது உங்களுக்குள்ள, இவங்களுக்குள்ள ட்ரை சீரிஸ். இந்த ட்ரை சீரிஸ் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் குவாலிஃபை ஆகிறது பெட்டர் சான்ஸ் நினைக்கிறேன். அதுதான் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் நாக் அவுட் வீக். இது யாரு ஐ எம் சேயிங், நீங்க வந்து ரெண்டு டீம்ஸ் இந்த வீக் வந்து நான் ரெண்டு டீம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். இஃப் அஸ்யூமிங் மும்பை 3 மேட்சும் வின் பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் இன் ஃபார் பெட்டர் பொசிஷன். எஸ்ஆர்ஹெச்சும் காலி ஆயிடுவாங்க, சிஎஸ்கேயும் காலி ஆயிடுவாங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் will have to play மும்பை twice. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த வீக் 3 கேமும் வின் பண்ணிட்டாங்கன்னா எம்ஐ காலி, சிஎஸ்கே காலி. சோ இந்த வீக் வந்து இட்ஸ் ஒன் டைரக்ட் இது சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு டீமுக்குள்ள யார் வந்து, ஏன்னா சிஎஸ்கே is only playing twice. Whichever team does very well in this particular triangular contest, I feel like I still believe one of these three teams will go up the top 4 ani, because கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வரும் அந்த clashes between each other. இப்ப 5 wins 4 winsல இருக்காங்க எல்லாரும் அங்க டாப்ல. இப்ப பாக்குறது டாப்ல 5 wins 4 wins இருக்கிற மாதிரி இருக்கு. I accept with you, but then sometime another RCB has to play PBKs, GT will have to play RCB, and the மாதிரிலாம் reverse match அவங்களுக்கு வச்சதா they'll start fighting with each other and they start losing points. Okay, ஆனா கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா RCB is playing PBKs day after tomorrow. So அந்த ரெண்டு டீம்ல ஒருத்தர் வந்து காலி. So as in காலினா they won't 7 or 4 the points will keep getting. I want the Darlings or matter. Points will keep changing. So what I tell is the clashes between each other, every team in the மாதிரி ஆயிட்டா வரும். I mean நீ பார்த்தா we can't go on to all the matches now, but it's going to be very interesting. But இப்ப இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தா the momentum is the top 5 teams. அதுல ஜோக் என்னன்னா the bottom 5 teams எல்லாம் சாம்பியன்ஷிப் ஆயிடுச்சு. KKR 3 வாட்டி சாம்பியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் 5 வாட்டி சாம்பியன்ஸ், RR ஓப்பனிங் இயர் சாம்பியன், SRH 1 வருஷம் சாம்பியன், CSK 5 வருஷம் சாம்பியன். RR and CSK 7ல 2 wins. Wow. நாளைக்கு யாரு 7ல 2 wins இருக்க போறாங்க? SRH versus MI. Prediction time, Chika. What do you expect tomorrow? I still believe team batting first will win the match tomorrow. நீ என்ன வேணா சொல்லலாம். நான் ஆப்போசிட்டா சொல்றேன் Chika. Team chasing will win the match ன்னு நான் சொல்றேன் நாளைக்கு. Team batting first. I believe that tomorrow it's going to be Hitman's day. நான் அடிக்க போறேன் ரோஹித். நான் அடிப்பா ரோஹித். நான் அச்சுவா ரோஹித். நான் எப்போ வந்து எல்லா வாட்டியும் அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல போட்டு நாளைக்கு ரோஹித் அடிக்கிறான் பாரு. ரோஹித் அடிக்கிறான். நானும் எல்லா வாட்டியும் ஃபேண்டசி டீம்ல போட்டு கேப்டனா போட்டு இன்னைக்கு அடிக்கிறாருன்னு வாங்கிட்டு தான் போகுது. பட் he is looking in good touch, Chika. It's not like he's not looking in good touch. எல்லா மேட்சும் he is starting well, ஆனா அந்த பெரிய ஸ்கோர் வர மாட்டுது. That is one thing. அடிக்க போறான் நாளை ஹிட்மேன் அடிக்க போறான் பாரு. ஆக்சுவலி பாரு வெயிட் பண்ணு. நாளை அவங்களுக்கு ஹிட்மேன் அடிக்க போறான், ஹர்திக் பாண்டியா அடிக்க போறான். 2 பேரும் அடிக்க போறான் அவங்களுக்கு. ஹிட்மேன் and ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு நாளைக்கு பூம்ராவோட ஸ்பெல் பாரு. SRHக்கு எனக்கு வந்து இஷான் கிஷன் அடிக்க போறான்னு தோணுது. Correct. SRH Ishan Kishan is due for a big score. He is not scored for some time. SRH Ishan Kishan and I think that Aniket Verma, these two guys will score for them. I'm going with Klaasen, Chika. ஏன்னா Klaasen போறனா he's due, Chika. Klaasen is due. அந்த கடப்பார Klaasen ஒன்னும் பார்க்கல இந்த சீசன். அந்த வான்கடை விக்கெட் அந்த பவுன்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். And he should bat number 4. They are not setting him 4. The biggest mistake they are making is Klaasen number 5, number 6 லாம் வச்சிருக்காங்க. Klaasen should come at number 4. Or medium fast bowling உரிச்சு தள்ளுவான், ஸ்பின்னர்ஸ் உரிச்சு தள்ளுவான். His position is number 4. When he had his best season for SRH, he was playing at number 4. Absolutely. Number 4 தான் Klaasen ஓட பெஸ்ட் பொசிஷன். They are wasting him at 5 and ரொம்ப லேட்டா பண்றாங்க. Brilliant century achievement. இதே மும்பை ஒரு brilliant century அடிப்பாங்க அப்போ. Yes. ஒரு 2 years back ஒரு பிரிச்சு கொடுப்பாரு ஹென்ரிக் கிளாசன். So let's wait and see. Anyway guys, நீங்க போய் உங்க கமெண்ட் செக்ஷன் நீ சொன்ன மாதிரி the guys who decide the match tomorrow are Hendrik Klaasen, Ishan Kishan for SRH and Rohit Sharma and Hardik Pandya for Mumbai Indians. This is going to be the fight, I think, tomorrow.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ண போறாங்கன்னு. எக்ஸைட்டிங் வீக் ahead guys. We are back again. இந்த வீக்ல இருந்து ஃபுல்லா கவர் பண்ணுவோம். So before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.